சிஸ்டர் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு நானே சொன்னால் நல்லா இருக்காது. பட் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. நீங்களும் படம் பார்த்துருக்கீங்கல்ல, எப்படி பண்ணியிருக்காங்க நீங்கள்? சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ. உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆசை. வெரி ஹாப்பிங்க, வெரி வெரி ஹாப்பி. எனக்கு நிறைய இடத்துல அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஸோ ரொம்ப நல்லா சிவாத்மிகா மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் த ஹோல் கிரெடிட் கோஸ் டு தி என்டையர் டீம். அர்ஜுன் தாஸ் சார், விஷால் வெங்கட் சார், இமான் சார் ரொம்ப அருமையாக மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ வெரி ஹாப்பி. நல்ல படம். ஸோ நீங்கள் வந்து தியேட்டரில் பார்த்தா உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாம் படம் பாருங்கள். 12 செப்டம்பர்லேருந்து தியேட்டர்ஸில் வருது. நிறைய மக்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஸோ அர்ஜுன் தாஸ் சாருக்கு வந்து இந்த மாதிரி கதைக்களம் வந்து சூட்டபிள் ஆகிருந்தேன். ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ ஒரு மாதிரி சட்டல்ட்டாக நடித்து அவர் பண்ணியிருந்தார். எப்படி இருந்தது இந்த விஷயம்? நானும் ஒரு ஆக்டர் தான். ஸோ எங்களை ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டைப்பில் தான் பண்ணணும்னு இருக்காது. ஸோ ஆக்ஷன் தான் பண்ணணும், காமெடி தான் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு அப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது ஆக்டர்ஸாக பிடிக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அர்ஜுன் தாஸ் சார் வந்து ரொம்ப நல்ல நடிகர். ஸோ அவர் ஆக்ஷன் மட்டும் இல்லை, எல்லாமே அவரால் பண்ண முடியும். ஸோ அது இந்த படத்தோட பிரேக் ஆனது. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐம் ஹாப்பி தட் அண்ட் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகு ஈவன் பீப்புள் வில் ஆக்செப்ட் ஹிம் இன் எவ்ரி ஜானர். So as actors, that is what we like to do. Thank you so much.